ஓம் சாந்தி. ஸ்ரீ கிருஷ்ணரை சம்பூர்ண நிர்விகாரின்னு மகிமை பாடுறோம். பட் சம்பூர்ண நிர்விகாரிங்கிறதுக்காக அவர் சந்நியாசின்னு சொல்ல முடியாது. சந்நியாசி என்று அவரை ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்ல முடியாது. ஸோ இல்லறத்தில் இருந்தாலும் அவர் நிர்விகாரியாக வாழ்ந்தார். அதுதான் பாபா நமக்கு சங்கமிகத்தில் கற்றுத்தர்றார். இது பிரவருத்தி மார்க்கம்னு சொல்கிறார். துறவர மார்க்கம் என்பது துவாபரயுகத்தில் சந்நியாசிகளால் ஸ்தாபனை செய்யப்பட்டது. அங்கே குரு சிஷ்யன் என்ற சம்பந்தம் இருக்கும். ஆனால் ஒரு பொழுதுமே அவங்க ஆத்ம ஞானம் அவங்ககிட்ட கிடையாது. குரு தன்னுடைய சிஷ்யனை பார்க்கும்போது தேகத்தை தான் பார்ப்பார். சிஷ்யன் குருவை பார்க்கும்போது தேகத்தை தான் பார்ப்பார். குருன்னு சொல்லும்போது தேகத்தை தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அங்கே ஆத்ம ஞானம் இல்லை, அது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் சொல்கிறாரு. பட் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஆத்மா சத்தியத்தில் எதுவும் சந்நியாசம் பண்ணலை. பட் புருஷோத்தம சங்கமிகத்தில் எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசத்தின் மூலமாக இந்த ராஜயோக கல்வியை கற்று அந்த தேவதா நிலை அடைகிறார். ஆகவே உங்ககிட்ட யாராவது நீங்கள் இங்கே என்ன கற்றுத்தர்றீங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? ராஜயோக கல்வி. இந்த கல்வியின் மூலமாக நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக மாறக்கூடிய கல்வி. ஸோ மனிதனை தேவதையாக மாற்றக்கூடிய பரமாத்மா நமக்கு கல்வி கற்பிக்கின்றார் என்று நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். ராஜயோகம் என்பது எதற்காக? ஆத்மா சக்திகளை பெற்று தன்னுடைய அதிகாரத்தின் நிலையில் இருக்குது. அதிகாரியாகணும், சுயராஜ்ய அதிகாரியாக ஆக்கிறதுக்குண்டான ஞானம் கற்றுத்தர்றார். எந்த அளவுக்கு நான் சுயராஜ்ய அதிகாரி என்ற அந்த ஆன்மீக போதை பெருமை இருக்கோ, அப்போ எல்லைக்குட்பட்டதை தியாகம் செய்வது, சந்நியாசம் செய்வது, அதிலிருந்து விடுபடுறது அவளுக்கு எந்த விதமான கஷ்டங்கிறதே இருக்காது. நாம் ஆன்மீக போதையில் இருக்கணும். சுயராஜ்யத்தின் மீது அதிகாரி, எதிர்காலத்தில் விஸ்வராஜ்யத்தின் அதிகாரி. சுயராஜ்யத்தின் அதிகாரின்னு நினைக்கும்போது நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம் செய்யக்கூடிய மனநிலை ஏற்படும். விஸ்வராஜ்ய அதிகாரி என்று சொல்லும்போது நமக்கு ஆன்மீக பெருமை, போதை, குஷி, நஷா எல்லாமே இருக்கும். இப்போ அந்த உணர்வில் இருக்கும்போது நாம் எதையுமே விடுறதா தெரியாது. உலக குருமார்கள் எதையுமே லிமிட்டேஷன், எல்லைக்குட்பட்டது, தேகம், தேக சம்பந்தம், உறவுகளை மட்டும் சந்நியாசம் பண்ணுறாங்க. பட் சத்குரு பாபா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கல்வி கற்றுத்தர்றாரு. முழு பழைய உலகத்தையே குழந்தைகளே புத்தியிலிருந்து மறந்துடுங்க, சந்நியாசம் பண்ணிடுங்க. அதாவது பழைய உலகத்தினுடைய எவ்விதமான பழக்க வழக்கங்கள், கர்மங்கள், பேச்சு, விவகாரங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நான் பிராமணன், நான் ஞானித்து ஆத்மா, நான் ஆன்மீக ஞானம் உள்ள ஆத்மா. ஆகவே நான் ஆத்மாவுடைய குணங்களையும் பரமாத்மாவுடைய குணங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆத்மா. பழைய உலகத்தில் உள்ள சுபாவங்கள், குணங்கள் எல்லாமே என்னுடையது அல்ல. ஏன்னா அதை நான் சந்நியாசம் பண்ணிட்டேன். அதுதான் உண்மையான சந்நியாசம். வெறும் வீடு வாசல் உறவுகளை சந்நியாசம் பண்ணுறது உண்மையான சந்நியாசம் இல்லை. நம்முடைய பழைய பழக்க வழக்கங்கள், தேகத்தின் அபிமானத்தில் உள்ள குணங்களை நம்ம சந்நியாசம் பண்ணி பாபாட்ட வந்திருக்கோம். ராஜ்யோகத்தை கற்று நாம் மீண்டும் தேவதா நிலை அடைகிறோம். ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுபன், 5/9/2024. मीठे बच्चे, तुम्हें यहाँ प्रवृत्ति मार्ग का लव मिलता है. இனிமையான குழந்தைகளே, இங்கு உங்களுக்கு இல்லற மார்க்கத்தின் அன்பு கிடைக்கின்றது. क्योंकि बाप दिल से कहता है मेरा बच्चे. என பாபா உள்ளபூர்வமாக கூறுகின்றார், என்னுடைய குழந்தைகளே. பாப் சே வர்ஷா மில்தா ஹை. அப்பா கிட்டேருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்குது. ஏக் லவ் தேகதாரி குரு தே நஹி சக்தே. இந்த அன்பு என்பது தேகதாரி குரு தர இயலாது. அன்பு கடல் பாபா அன்பு கொடுக்கின்றார். இந்த அன்பு தேகதாரி குருக்கள் கொடுக்க முடியாது. கேள்வி, जिन बच्चों की बुद्धि में ज्ञान की धारणा है, शुरूढ़ बुद्धि है, उनकी निशानी क्या होगा? எந்த குழந்தைகளுடைய புத்தியில் ஞான தாரணை இருக்கோ,
கூர்மையான புத்தி இருக்கோ அவர்களின் அடையாளம் என்ன? இந்த குழந்தைகள் புத்தியில் ஞான தாரணை, பாபா சொல்லக்கூடிய ஞானத்தை கிரகித்து அது தாரணம் பண்ணும். அதை ஷுரூட் புத்தின்னு சொல்கிறாங்க. அவங்க புத்தி மந்த புத்தியாக இருக்கார், ஷார்ப் இன்டலெக்டாக இருக்கும். ஸோ அவர்களுடைய அடையாளம் என்ன? பதில், உன்ஹோ தூசரோं को सुनाने की शौक होगा. அவர்கள் மற்றவர்களுக்கு ஞானத்தை சொல்லக்கூடிய ஆர்வம் இருக்கும். உன்கி மித்திர சம்பந்தி ஆதிமே பட்டக்தே நஹி. அவங்களுடைய புத்தி உற்றார் உறவினர்கள் என்பது தேக உறவுகள் மீது அலைப்பாயாது. शुरूट बुद्धि जो होता वह पढ़ाई में कभी उबासे आदि नहीं लेंगे. கூர்மையான புத்தி தீட்சண புத்தின்னு சொல்லுவாங்க, கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க. கற்பூரம் எப்படி பார்த்தா வச்சோன்னே டபக்குன்னு பற்றிக்கும். அந்த மாதிரி அவங்க புத்தியில் நல்லா படிப்பாங்க, படிப்பு முழுவதும் கிரகிச்சுக்குவாங்க. படிக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு கொட்டாவி தூக்கம் எதுவுமே வராது. ஸ்கூல் में कभी आंख बंद करके नहीं बैठेंगे. பள்ளியில் ஒரு பொழுதுமே கண்களை மூடிக்கொண்டு அமர மாட்டார்கள். जो बच्चे दवाई होकर बैठते जिनकी बुद्धि इधर उधर भटकती रहे. எந்த குழந்தைகளுடைய புத்தி தோசைக்கல் மாதிரி இருக்கும். சூடான தோசைக்கல்ல தண்ணி ஊற்றினா ஒரு செகண்டில் எவாப்ரேட் ஆகிடும். அந்த மாதிரி தோசைக்கல் போல் புத்தி உள்ளவர்களுடைய புத்தி இங்கும் அங்கும் அலப்பாஞ்சிட்டே இருக்கும். வக்யான் கோ சமஸ்தே நஹி. அவர்கள் ஞானத்தை புரிந்து கொள்ளவில்லை. உன்கே லியே பாப் கோ யாத் கர்னா படா முஷ்கில் ஹை. அவர்களுக்கு பாபாவை நினைவு செய்வது மிகவும் கஷ்டமா. ஓம் சாந்தி. ஏஹே பாப் அவர் பச்சோं का மேலா. இது தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு. குரு அவர் சேலா அத்வா சிஷ்ய கா மேலா நஹி. குரு மற்றும் சிஷ்யனுடைய சந்திப்பு என்று கூற முடியாது. இன் குருலோகோ திருஷ்டி ரக்தே அமரா சிஷ்யகை. உலகத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் இவர்கள் என்னுடைய சிஷ்யர்கள் என்று பார்ப்பார்கள். அத்வா ஃபாலோயர்ஸ் ஜிக்யாசு, இவங்க என்னை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்னு நினைப்பாங்க. ஹல்கி திருஷ்டி ஹோகியம், அது ஸ்தூல ரீதியாக சிஷ்யர்கள் ஃபாலோயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது இலகுவான தன்மை. வக் உஸ் திருஷ்டி சே தேக்கேங்கே. அவர்கள் பார்ப்பதே தேக பார்வை. தேகத்தை பார்த்து தான் என்னுடைய சிஷ்யர்கள் ஃபாலோயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆத்மாக்கோ நகி. ஆத்மாக்களை பார்க்கறதில்ல. ஆத்மா என்னுடைய ஃபாலோயராக இருக்குது, ஆத்மா எனக்கு சிஷ்யராக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. வக் தேத்தே ஷரீர்கோ வக் சேலாபி தேக அபிமான் ஹோக்கர் பைட்டு. அவங்க உடலை தான் பார்க்குறாங்க. அந்த சிஷ்யர்களும் தேக எண்ணத்தில் தான் உட்கார்ந்துருப்பாங்க. உनको अपना குரு समझते திருஷ்டி வக்ரக்தி ஹி அமரா குரு ஹே. அவர்களும் இன்னார் என்னுடைய குருன்னு அந்த குருவை பார்ப்பாங்க. குருனா ஆத்மா குருவாக இருக்குன்னு அவங்களும் நினைக்க மாட்டாங்க. அவங்களும் தேகத்தை பார்த்து தான் குருன்னு சொல்லுவாங்க. குருக்கு லியே ரெகார்ட் ரக்தே. குருவுக்காக ரொம்ப மதிப்பு இருக்கும். यहाँ तुमको फ़र्क है, यहाँ बाप की बच्चों को रिकॉर्ड रखते. இங்கே முற்றிலும் வித்தியாசம் இருக்குது. இங்கே பாபா குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்கின்றார். ஜான்தேன் பச்சோங்கோ படானா. அவருக்கு தெரியுது நான் இந்த குழந்தைகளுக்கு பாடம் கற்றுத்தருகிறேன். एक सृष्टि चक्कर कैसा फिरता है. இந்த காலச்சக்கரம் எப்படி சுற்றுகின்றது. बेहद की हिस्ट्री जार्फी बच्चों को समझानी है. எல்லைக்கு அப்பாற்பட்ட சரித்திரம் பூகோளம் குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டும். உன் குருவோங்கி தில் மே பச்சோं को लव नहीं होगा. அந்த குருமார்களுடைய இதயத்தில் குழந்தைகள் மீது அன்பு என்பது இருக்காது. குழந்தைகள்லாம் தன்னுடைய ஃபாலோவர்ஸ் ஆகட்டும் சிஷ்யராகட்டும், ஃபாலோயர் சிஷ்யர்னு தான் பார்ப்பாங்களே தவிர குழந்தைன்னு நினச்சி பார்க்க மாட்டாங்க, அன்பு செலுத்த மாட்டாங்க. बाप के पास तो बच्चों का बहुत लव रखता है और बच्चों को बाप पर लव. ஆனால் இங்கே பாபாவுக்கு குழந்தைகள் மேலே ரொம்ப அன்பு இருக்குது, குழந்தைகளுக்கும் பாபா மேலே ரொம்ப அன்பு இருக்குது. तुम जानते हो बाबा हमको सृष्टि चक्र का ज्ञान सुनाता. உங்களுக்கு தெரியும் பாபா நமக்கு காலச்சக்கரத்தின் ஞானத்தை கூறுகின்றார்.
வக்யா சிக்காத்தாஹி, அவர் என்ன கற்றுத்தருகிறார்? ஆதா கலப் சாஸ்திராதி சுனாத்தே பக்திக்கு கர்மகான் பாதி கல்பமாக சாஸ்திரங்களை கூறுகின்றார். பக்தி மார்க்கத்தினுடைய கர்ம காண்டம் காயத்ரி சந்தியாதி ஆதி சிக்காத்த. காயத்ரி மந்திரம் சந்தியாதி இதெல்லாம் தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. एक तो बाप आया है अपना परीक्षை दे रहा है. இங்கு தந்தை வந்திருக்கின்றார், தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார். हम बाप को बिल्कुल नहीं जानते थे. நாம் பாபாவை முற்றிலும் அறியாதவர்களாக இருந்தோம். சர்வ வியாபி கர் தேते थे. எங்கும் வியாபித்திருக்கின்றார்னு நாம் அவரை சொல்லிட்டோம். कभी भी पूछो परमात्मा कहाँ है तो झट कहेंगे वक्त सर्व व्यापी. பரமாத்மா எங்கு இருக்கின்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே சர்வ வியாபின்னு சொல்லுவாங்க. तुम्हारा पास मनुष्य जब आते तो पूछते यहाँ क्या सिखाई जात. உங்ககிட்ட மனிதர்கள் வர்றாங்க, வந்து கேட்குறாங்க நீங்கள் என்ன இங்கு கற்றுத்தருகிறீர்கள். போலோ ஹம் ராஜ்யோ சிக்காத்தே. அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ராஜயோகத்தை கற்றுத்தருகிறோம். ஜிஸ்ஸே தும் மனுஷ்ய சே தேவதா அர்த்த ராஜா பன் சக்தே. ராஜயோகத்தின் மூலமாக நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக, அதாவது ராஜாவாக ஆக முடியும். और कोई सत्संग में ऐसे नहीं होगा जो कहे मनुष्य देवता बनने की शिक्षा देती है. வேறு எந்த சத்சங்கத்திலையும் இந்த மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்க. என்னென்னு, மனிதனிலிருந்து தேவதையாக மாறக்கூடிய கல்வியை நாங்கள் கற்பிக்கிறோம் சொல்ல மாட்டாங்க. தேவதா ஹோத்தி ஹி சத்தியுமே. தேவதைகள் சத்தியத்தில் வாழக்கூடியவர்கள். கலியுகமே மனுஷ்ய, கலியுகத்தில் மனிதர்கள். अब हम तुमको सारी सृष्टि चक्र का राज समझाते. இப்போ உங்களுக்கு முழு காலச்சக்கரத்தின் ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறார். ஜிஸ்ஸே தும் சக்கரவர்த்தி ராஜா பன் ஜாயேங்கே. அதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகின்றீர்கள். और फिर तुमको पावन बनने की बहुत अच्छी युक्ति बता. மேலும் நீங்கள் பாவனமாக மாறுவதற்குண்டான நல்ல யுக்தி பாபா சொல்லித்தராரு. ஐசே யுக்தி கபி கொய் சம்ஜா ந சகே. இம்மாதிரியான யுக்தி வேற யாருமே உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. எஹை சகஜ ராஜ்யோக். இதுதான் சகஜ ராஜயோகம். பாப் பதீத பாவன் ஹே. பாபா பதீத பாவனாக இருக்கின்றார். वर सर्वशक्तिवान भी है तो उनको याद करने से पाप भस्म होगा. அவர் சர்வசக்திவானாகவும் இருக்கின்றார். அவரை நினைவு செய்வதன் மூலம் பாவங்கள் பஸ்மமாயிடும். क्योंकि योग अग्नि है ना. ஏனென்றால் யோகத்தை தான் அக்னின்னு சொல்கிறோம். तो यहाँ नई बात सिखलाते हैं. இங்கு பாபா புதிய விஷயங்களை நமக்கு கற்பிக்கின்றார். वह एक ज्ञान मार्ग है. ज्ञान सागर एक बाप होते. இது ஞான மார்க்கம். ஞான கடல் ஒரே ஒரு தந்தை தான். ज्ञान और भक्ति अलग अलग है. ஞானம் மற்றும் பக்தி தனித்தனிப்பட்டது. ज्ञान सिखलाने के लिए बाप को आना पड़ता है. ஞானத்தை கற்பிப்பதற்காக தந்தை வரவேண்டியதாக இருக்கின்றது. ஆக பக்தி, ஒரு சில பக்தியே ஞானம்னு நினைக்கிறாங்க. ஆனால் பக்தியில் ஞானம் கிடையாது. அதில் பூஜா பாட் சொல்லி தர்றாங்க, அது தத்துவ ஞானம் சொல்கிறார். ஆனால் ஆன்மீக ஞானம் பாபா தான் வந்து சொல்லி தர்றாரு. வஹி கியான் கா சாகர் ஹே. அவர்தான் ஞான கடலாக இருக்கின்றார். வக்குத் ஆக்கர் அப்னா பரீட்சை தேத்தா ஹை மை சப்கா பாப். அவர் ஸ்வயம் வந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார். நான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றேன். பிரம்மா துவாரா சிருஷ்டிக்கோ பாவன் பனாதா. பிரம்மா மூலமாக உலகத்தை பாவனமாக ஆக்குகின்றேன். பாவன் துனியாகை சத்திய. பாவனமான உலகம் என்று சத்தியுகத்தை சொல்லப்படுகின்றது. பத்தி துனியா கலியுகை. பத்தீத்த உலகம் என்று கலியுகத்தை சொல்லும். तो सत्य आदि कलि अंत का एक संगम युग. சத்தியுகத்தின் ஆரம்பம், கலியுகத்தின் முடிவு. இது சங்கம யுகம். இன்கே லியே லீப் யுக் கஹா ஜாத்தா. இதனை
லீப் யுகம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இது சின்ன யுகம், மற்ற எல்லா யுகம் 1250 ஆண்டுகள், ஆனால் சங்கம் யுகம் 100 ஆண்டுகள் தான். அதனால் இது லீப் யுகம்னு சொல்கிறோம். இஸ்மே ஹம் ஜம்ப் மார்த்தே ஹே கஹா, இந்த யுகத்தில் தான் நாம் ஜம்ப் பண்ணுறோம். எங்கே ஜம்ப் பண்ணுறோம்? புராணி துனியா சே நயி துனியாமே ஜம்ப் மார்த்தே ஹே, பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு நாம் ஜம்ப் பண்ணுறோம். वक्त सीढ़ी से आहिस्ते ऐसे नीचे उतरते आए. ஆனால் சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வர்றதுக்கு படிப்படியாக ஒவ்வொரு பிறவியாக எடுத்து நாம் அந்த பிறவி சக்கரத்தினுடைய சுழற்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரும். எப்படி ஏணிப்படியில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறங்குறோமோ அந்த மாதிரி இறங்கணும். ஆனால் இந்த சங்கமயுகத்தில் மட்டும் நம்ம சத்தியம் போகிறதுக்கு ஒரே யுகத்தில் ஜம்ப் பண்ணுறோம். यहाँ तुम चीची दुनिया से नई दुनिया में एकदम जंप मारते. ஆனால் நாம் இந்த சீச்சி உலகத்திலிருந்து புது உலகத்துக்கு ஜம்ப் பண்ணுறோம். சீதே ஜலே ஜாத்தே ஹே ஊப்பர், நேராக மேலே போயிடும். புராணி துனியா சோடம் நயி துனியாமே ஜாத்தே, பழைய உலகத்தை விட்டு நாம் புதிய உலகத்திற்கு செல்கின்றோம். ஹே பேகத் கி பாத், இதெல்லாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். பேகத் கி புராணி துனியாமே டேர் மனுஷகை, எல்லைக்கு அப்பாற்பட்ட பழைய உலகத்தில் அநேக மனிதர்கள் இருக்காங்க. நய் துனியாமே பௌத் தோடே மனுஷ ஹோத்தாகே, புதிய உலகத்தில் கொஞ்சம் மனிதர்கள் தான் இருப்பாங்க. ஜிஸ்கோ ஸ்வரக் கஹா ஜாத், அதனைத்தான் ஸ்வர்க்கம் என்று சொல்லப்படுகின்றது. வஹா சப் பவித்ர, அங்கு அனைவரும் தூய்மையாக இருப்பாங்க. கலியுமே சப் அப்பவித்ர, கலியுகத்தில் அனைவரும் அப்பவித்திரமாக இருக்காங்க. அப்பவித்திர ராவன் பனாத்தாகை, அப்பவித்திரமாக ராவணன் ஆக்குகின்றான். एक तो सबको समझाते तुम अब रावण राज अथवा पुरानी दुनिया में, இப்போ நாம் அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும், நாம் இருப்பது ராவண ராஜ்யம் பழைய உலகத்தில். அசல் மே ராம்ராஜ்ய में थे जिसको स्वर्ग कहा जाता है. உண்மையிலே நாம் ராமராஜ்யத்தில் வாழ்ந்தோம், அதனை ஸ்வர்க்கம் என்று சொல்கிறோம். ஃபிர் கைசே 84 का चक्कर लाकर नीचे गिरे हो, பிறகு எப்படி நாம் 84 பிறவி சக்கரத்தில் சுற்றி வந்து கீழே இறங்கணும்? சொத்தோ ஹம் பதா சக்தி, இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஸ்வர்க கா ஜாத்தான, ஸ்வர்க்கம் என்று சொல்லப்படுகின்றது. முதல்ல இருந்தது, ஆனால் 84 பிறவி எடுத்து என்ன ஆகிட்டோம்? கலியுகம் வந்துட்டோம். மற்றவங்களுக்கு இது தெரியாது. சொர்க்கத்திலிருந்து நாம், சத்தியுகத்திலேருந்து நாம் இப்போ கலியுகம் வந்திருக்கோம், படி கீழே இறங்கி வந்துட்டோன்னு யாருக்கு தெரியாது. ஜோ அச்சே சமஜ்தார் ஹோகா वो ஜட் சம்ஜேங்கி, யார் நல்ல புத்திசாலிகளோ அவர்கள் உடனே புரிந்து கொள்வார்கள். जिसकी बुद्धि में नहीं आएंगे वक्त हवा की मिसल इधर उधर देखते रही, யாருடைய புத்தியில் ஞானம் புரியவில்லையோ, தோசைக்கல் மாதிரி இருக்காங்களோ, அவங்க ஞானம் கேட்கும்போது இங்கு அங்கு பார்த்துட்டே இருப்பாங்க. அட்டென்ஷன்ஸை சுனிங்கி நகி, கவனமாக ஞானம் கேட்க மாட்டார். கைத்தைனா தும் தோ ஜெய்சே தபாயி ஹோ, அவர்களுடைய புத்தி எப்படி இருக்கும்? தோசைக்கல் மாதிரி இருக்கும். सन्यासी लोग जब कथा बैठ सुनाते तो कोई जुटका खाते या अटेंशन और तरफ रखते तो अचानक उनसे पूछते क्या सुना. சத்சங்கத்தில் சன்னியாசிகள் கதை சொல்லும்போது யாராவது தூங்கி விழுகிறாங்க, கொட்டாவி விடுறாங்க, அல்லது அவங்களுடைய கவனம் வேறு பக்கம் போகுது அப்படின்னா திடீர்னு குரு கேட்பார், நான் என்ன சொன்னேன்? பாபி சப்கு தேக்தே ரே, அதே போல் பாபாவும் முரளி சொல்லும்போது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கார். कोई तबाही तो नहीं बैठे, யாராவது தோசைக்கல் மாதிரி உட்கார்ந்துருக்கவில்லை தானே. अच्छे शुरुट बच्चे जो होते वो पढ़ाई कभी उदासी आदि नहीं लेंगे. நல்ல புத்தி உள்ளவர்கள், கூர்மையான புத்தி உள்ளவர்கள் ஒரு பொழுதும் படிக்கின்ற நேரத்தில் கொட்டாவை விட மாட்டார்கள். ஸ்கூல் में कभी कोई आंख बंद कर बैठते या कायदा नहीं, பள்ளியில் ஒரு பொழுதும் மாணவர்கள் கண்களை மூடி அமர மாட்டார்கள். அமரக்கூடாது, அது விதிமுறையே இல்லை. குச் பி கியான் கோ சமஸ்தே நஹி, அந்த மாதிரி கண்ணை மூடிட்டு கவனக்குறைவாக இருக்கக்கூடியவர்களுடைய புத்தியில்
கொஞ்சம் கூட ஞானம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. பாப் को याद करना उनके लिए बड़ा मुश्किल है, फिर पाप कैसे? பாபாவை நினைவு செய்வது அவர்களுக்கு ரொம்ப கடினம். இப்படி இருக்கும்போது எப்படி பாவம் கட்டாகும்? शुरू बुद्धि तो अच्छी रीति से धारण कर அவரோं को सुनाने की शौक रख. நல்ல கூர்மையான புத்தி உள்ளவர்கள், புத்திசாலி குழந்தைகள் நன்றாக தாரணை செய்து மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் அவங்ககிட்ட இருக்கும். ज्ञान नहीं तो புத்தி மித்திர சம்பந்தியோ तरफ भटकती रहे. ஞானம் இல்லை என்றால் புத்தி உற்றார் உறவினர்கள் பக்கம் அலைமோதி கொண்டே இருக்கும். यहाँ तो बाप कहते सब कुछ भूल जाना. இங்கே பாபா என்ன சொல்கின்றார்? அனைவற்றையும் மறந்து விடுங்கள். பிச்சாடமே குச்வி யாத் ந ஆய். கடைசி நேரத்தில் எதுவும் நினைவுக்கு வரக்கூடாது. बाबा ने संन्यास आदि को देखा हुआ, पक्का ब्रह्म ज्ञानी होते सवेरे से बैठे बैठे ब्रह्म तत्व को याद करते करते शरीर छोड़ देते. பாபா சந்நியாசிகளை பார்த்துருக்கார். யார் ரொம்ப நல்ல உறுதியான சந்நியாசிகளோ அவங்கள பிரம்ம ஞானின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரம்மம் சொல்லக்கூடிய நம்முடைய வீடாகிய பரந்தாமத்தை நினைப்பாங்க. ஏன்னா அதுவும் அகண்ட ஜோதி மயமானது. அதனால தான் 1000 மடங்கு சூரியன் போல் பிரகாசமாக கடவுள் இருக்காருன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டையே பரம்பொருள் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பிரம்ம ஞானிகள் உட்கார்ந்து அந்த பிரம்ம மகா தத்துவத்தை நினச்சி அதிகாலை நேரம் சரீரத்தை விடுறாங்க. உன்கி சாந்திக்கு பிரபாவ் பௌத் ஹோத்தி. அந்த நேரம் அந்த இடம் சுற்றியும் ரொம்ப அமைதியினுடைய அதிர்வலைகள் நிறைஞ்சிரும். வக் பிரம்மே லீன் தோ ஹோ ந சகே. யாரோ பிரம்மம் என்ற வீட்டில் போய் ஐக்கியமாக முடியாது. அங்கே போய் வசிக்கிறாங்களே தவிர ஐக்கியமாகறதில்லை. फिर भी माता के गर्भ से जन्म लेना पड़ता है. மீண்டும் ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் போய் அவங்க பிறப்பெடுப்பார்கள். பாபா ने समझे वास्तव में महात्मा तो कृष्ण को कहा जा. பாபா சொல்கிற உண்மையிலே மகாத்மா என்று ஸ்ரீ கிருஷ்ணனை சொல்லப்படுகின்றது. மனுஷ तो बिगड़त समझ ऐसे மனிதர்கள் ஏன் மகாத்மான்னு சொல்கிறோன்னு அர்த்தம் புரியாமல் சும்மா வாயளவு சொல்லிடுறாங்க. பாப் சம்ஜாத்தே கிருஷ்ண சம்பூர்ண நிர்விகாரி. ஏன் அவரை மகாத்மான்னு சொல்கிறோம்? பாபா புரிய வைக்கின்றார், ஸ்ரீ கிருஷ்ணன் சம்பூர்ண நிர்விகாரி. பரந்து உनको சந்நியாசி நகி தேவதா கா. அவரை ஒரு பொழுதும் சந்நியாசின்னு சொல்ல மாட்டாங்க, தேவதை என்று தான் சொல்வாங்க. சந்நியாசி कहना वक्त देवता कहना उनको अभी अर्थ है ना. சந்நியாசி என்று கூறுவதும் தேவதை என்று கூறுவதும் பொருள் இருக்கின்றதல்லவா? எக் தேவதா कैसे बना. இவர்கள் எப்படி தேவதையாக ஆனாங்க? சந்நியாசி சே தேவதா பனா. சந்நியாசம் செய்ததனால தான் தேவதையாக மாறினார். கிருஷ்ணனாக இருக்கும்போது அவர் சந்நியாசம் பண்ணுறதில்ல, அந்த பிறவிக்கு முற்பிறவையில் சந்நியாசம் வருது. பேகத் கா சந்நியாஸ் கியா ஃபிர் சலே கயே நயீது. எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம் செய்தார், அதனால் அவர் புது உலகத்துக்கு போனார். வ ஹத் கா சந்நியாஸ் கர்த்தே பேகத் மே ஜா ந சகே. உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் பண்ணுறாங்க, அதனால் அவங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட தன்மை அடைய முடியாது. ஹத் மேஹி புனர்ஜனம் லேனா படா விகார். மீண்டும் அவங்க அந்த எல்லைக்குட்பட்ட குடும்பத்தில் தான் போய் விகாரத்தின் மூலமாக பிறப்பெடுப்பாங்க. பேகத் கா மாலிக் பன் ந சகே. அவங்க உலகத்துக்கே எஜமானன் என்று சொல்ல முடியாது. அவங்க பவித்திரமாக இருக்காங்க, அவங்க எல்லாம் சந்நியாசம் பண்ணியிருக்காங்க. பட் அதனால் எல்லைக்கு அப்பாற்பட்ட ராஜபாக்கியத்தை அடைய முடியாது. ராஜராணி கபி பன்ன சகே. அவர்கள் ஒரு பொழுதும் ராஜராணியாக ஆக முடியாது. கியூங்கி உன்க தர்மம் ஹி அலக். ஏன்னா அவர்களுடைய தர்மமே தனிப்பட்டது. சந்நியாசி தர்மம் தேவி தேவ் தர்மம் நஹி ஹே. அவங்களுடைய தர்மம் சந்நியாசி தர்மம், தேவி தேவதா தர்மம்னு சொல்ல முடியாது. பாப் கத்தி மே அதர்மம் வினாஷ்கர் தேவி தேவ தர்மம் கி ஸ்தாபனா கர்த்த. பாபா சொல்கிறாரு, நான் அதர்மங்களை அழித்து மீண்டும் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன். விகார் பி அதர்மம். விகாரங்கள் என்பதும் அதர்மம். इसलिए बाप कहते इन सब का विनाश और एक आदि सनातन देवी धर्म की स्थापना करने मुझे आना.
அதனால் பாபா சொல்றார், இவை அனைத்தையும் நாம் விநாசம் செய்து ஒரு ஆதி சனாதன தேவி தேவத தர்மம் ஸ்தாபனை செய்வதற்கு நான் வரவேண்டியதாக இருக்கின்றது. பாரத் மே ஜப் சத்யுதா ஏக் தரம் தா வகி தரம் ஃபிர் அதரம் பந்தி. பாரத்தில் சத்யுகமாக இருக்கும்போது ஒரே தர்மம் இருந்தது. அந்த ஒரு தர்மமே பின்னாடி என்ன ஆயிருது, அதர்மமாக மாறிவிடுகின்றது. ஆப் தும் ஃபிர் சே ஆதி சனாதன் தேவி தர்மம் ஸ்தாபனா கர் ரஹே. இப்பொழுது நீங்கள் மீண்டும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஜோ ஜித்னா புருஷா கரங்கே உத்தனா ஊஞ்ச் பத் பாய். இதில் யார் எவ்வளோ முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பதவிகள் கிடைக்கும். உயர்ந்த முயற்சி பண்ணால் உயர்ந்த பதவி கிடைக்கும். அப்படிக்கோ ஆத்மா நிக்ஷி கர்ணா, தன்னைத்தான் ஆத்மா என்ற நம்பிக்கை செய்ய வேண்டும். பல் கிரகஸ்த விவகாரமே ரகோ, குடும்ப வாழ்க்கையில் இருங்க. உஸ்மே பி ஜித்னா ஹோ சக்கே உட்தை பைத்தை பக்காக. குடும்பத்தில் இருந்தாலும் எந்தளவு முடியுமோ எந்திரிக்கும் போதோ நடக்கும்போதோ உட்காரும்போதோ நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மாங்கிறது உறுதிப்படுத்துங்க. ஜெய்சே பக்தலோ சவரி உட்கர் ஏகாந்த் மே பைட் மாலா ஜப்தி ஹேனா. எப்படி பக்தர்கள் அதிகாலையில் எந்திரிச்சு ஒரு மூலையில் உட்காந்துட்டு மாலையை ஜபிக்கிறாங்க. தும் தோ சாரே தின் கி ஹிசாப் நிக்கால்தி. நீங்கள் முழு நாளினுடைய கணக்கை பாருங்கள். ஃபலான சமயம் இத்தனை யாத் ரஹி, எந்தெந்த நேரத்தில் பாபா நினைவு செய்தேன். சாரே தின்மே இத்தனை சமயம் யாத் ரஹி டோட்டல். இந்தந்த நேரத்தில் இவ்வளோ நிமிஷம் நான் பாபாவை நினச்சேன்னு என்ன பண்ணும், டோட்டல் கணக்கு போடும். வக்த் சவரி உட்க மாலா ஃபேத்தி பல் கோயி சச்சை பக்த நை ஹோத்தா. அவங்க அதிகாலையில் எந்திரிச்சு வெறும் மாலை மட்டும் உருட்டுறாங்க. உண்மையான பக்தர்கள் என்று சொல்ல முடியாது. கைக்கும் புத்தி கா பாகர் கா பட்டக்தீர். ஏன்னா அவர்களுக்குள்ளேயும் புத்தி எங்கெங்கேயோ அலைப்பாய். கையில் மாலை இருக்குது, கண்ணை மூடிக்கிறாங்க, மனசுக்குள்ள ஏதோ நாமத்தை சொல்லி ஜெபிச்சுட்டு மாலை உருட்டுறாங்க, ஆனாலும் புத்தி எங்கேயா போயிடும். அபி தும் சமஸ்த பக்தி சே ஃபாய்தா குச் நஹி மில்தா. இப்போ நம்ம புரிஞ்சிட்டோம், பக்தியின் மூலமாக நாம் எந்த பலனும் பெறவில்லை. ஏக் தோ கியான் ஜிஸ்ஸே போத் ஃபாய்தா ஹோத்தா. இது ஞானம், இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மை இருக்கு. அபி துமாரா சடுத்தி கலா. இப்பொழுது நீங்கள் முன்னேற்ற கலையில் போகிறீங்க. பாப் கடி கடி கனா மன்மனா பவ. பாபா அடிக்கடி என்ன சொல்கிறா, மன்மனா பவ. கீதா மே அக்ஷர் ஹே பரந்து உஸ்கா அர்த்த கோய் சுன்னா ந சகே. கீதையில் இந்த சப்தம் இருக்குது, ஆனால் இந்த சப்தத்தினுடைய பொருள் யாருக்கு தெரியல. மன்மனபவனா, மனதால் நாம் அந்த பரம்பொருள் இறைவனை நினைக்கணும். மனசால் நினைக்கணுங்கிறது யாருக்கு தெரியல. அதனால தான் மந்திரம் ஜபிக்கிறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க, ஆராதனை பண்ணுறாங்க, ஸ்தூல ரீதியாக தான் பக்தி செய்கிறாங்க. जवाब देना आएगा नहीं, वास्तव में उसका अर्थ लिखा हुआ भी है. अपने को आत्मा समझ दे के सब धर्म छोड़ மாமேகம் யாத் கரோ. மன்மனபவன் சொல்கிறாங்களே தவிர அதனுடைய விளக்கம் கேட்டால் அவங்களால சொல்ல முடியாது. ஆனால் இப்போ பாபா நமக்கு என்ன சொல்கிறாரு, தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து கொண்டு தேக தர்மத்தை விட்டுவிட்டு என் ஒருவனையே நினைவு செய்யுங்கள். இதுதான் மன்மனாபவ். பகவான் வாச்சியனா, இது பகவான் சொன்னக்கூடிய வாக்கியம். பரத்து உன்கி புத்திமே கிருஷ்ண பகவான். பகவான் சொன்னவொடனே அவர்களுடைய புத்தியில் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் ஞாபகம் வர்றாரு. பக்தோ தேகதாரி புனர்ஜன்மே ஆனே வாலா. ஆனால் அவர் தேகம் உடையவர், புனர்ஜென்மத்தில் வரக்கூடியவர். உன்கோ பகவான் கேசே கஹ சக்தே. அவர் எப்படி பகவான் என்று சொல்ல முடியும்? तो सन्यासी आदि किसी भी दृष्टि बाप और बच्चों को नहीं हो सकता. சந்நியாசிகளுக்கும் யாருடைய பார்வையிலையும் நான் அப்பா, இவங்க என்னுடைய குழந்தைகள் என்று இருக்காது. பல் காந்திஜி भी बाबूजी कहते थे परंतु बाप बच्चे के संबंध नहीं कहे. மகாத்மா காந்தி கூட எல்லாரும் பாபுஜி பாபுஜின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் அவர் கூட நான் அப்பா, நீங்கள் எல்லாம் குழந்தைகள் அப்படிங்கிற சம்பந்தம் வைக்கல. வக்தோ ஃபிர் பி சாக்கார் ஹோகேனா. ஏன்னா அவங்கெல்லாம் சாக்காரத்தை தான் பார்க்குறாங்க. தும்கோ தோ சம்ஜாயா அப்பனேக்கோ ஆத்மா சம்ஜோ. ஆனால் நமக்கு தான் பாபா இந்த பாடம் கற்று தெரிகிறார்.
குழந்தைகளே, நீங்கள் தன்னைத்தான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சிவபாபா ஆத்மாக்கு தான் அப்பாவாக இருக்காரு. इसमें जो बाप बैठा है वक्त तो बेहद का बाबूजी. பிரம்மாவுடைய உடலில் உட்கார்ந்துருக்கிற ஆத்மா யாரு? எல்லைக்கு அப்பாற்பட்ட அவரும் பாபுஜி. லௌகிக் और परलौकिक दोनों बाप से वर्षा मिलता. லௌகிக தந்தை, பரலௌகிக தந்தை இருவர்கிட்ட இப்போ ஆஸ்தி கிடைக்குது. बाबूजी तो कुछ भी नहीं मिला. ब्रह्मा बाबा கிட்ட இருந்தோம் நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. अच्छा भारत की राजधानी वापस मिली परंतु एक वर्षा तो नहीं कहीं. பாரதத்திற்கு தன்னுடைய ராஜதானி என்பது மீண்டும் கிடைத்திருக்கின்றது. ஆனால் இதனை ஆஸ்தின்னு சொல்ல முடியாது. சுக் மில்னா செய்யினா சுகம் கிடைக்க வேண்டும் இல்லையா? பிரிட்டிஷ்காரங்கிட்டிருந்து நமக்கு ராஜ்யம் வாங்கினோடனே சுதந்திரம் கிடைச்சிருச்சு, நம்முடைய ராஜ்யம் நம்முடைய கையில் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் பாபா என்ன இல்லைங்கிறாரு, சுகம் இல்லை. वर्षा होता है दो, एक हद का बाप दूसरा बेहद का बाप. ஆஸ்தி என்பது இரண்டு விதமானது. ஒன்று தேகத்தை கொடுத்த தந்தை, லௌகீக தந்தை. இன்னொன்று ஆத்மாவின் தந்தை, பரலௌகிக தந்தைகிட்டிருந்து ஆஸ்தி கிடைக்குது. பிரம்மா செபி கோய் வர்ஷா நஹி மில்தா. பிரம்மா கிட்டிருந்து நமக்கு எந்த ஒரு ஆஸ்தியும் கிடைக்காது. பல் சாரி பிரஜா கா பக்பிதா ஹே. முழு பிரஜைகளுக்கும் அவர் தந்தை. உன்கோ கத்தி கிரேட் கிராண்ட் கிராண்ட் ஃபாதர். அவரை தான் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர்னு சொல்கிறீங்க. வக்குத்து கத்தி மேரேசே தும்கோ குச் பி வர்ஷானே. அவரே சுயம் என்ன சொல்கிறாரு, என்கிட்டிருந்து உங்களுக்கு எந்த ஆஸ்தியும் கிடைக்காது. जबकि खुद कहते मेरे से वर्षा नहीं मिल सकता तो उसे बाबूजी से फिर क्या वर्षा मिल सकता. இவரே சொல்கிறாரு எங்கிட்டிருந்து ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த காந்தி பாபுஜி கிட்டேருந்து என்ன ஆஸ்தி கிடைக்கும்? कुछ भी नहीं. अंग्रेजी तो चलेगी, अभी क्या भूख हड़ताल पिकटिंग स्ट्राइक आदि होती रहती, कितना मारे मारी होती है. ஆங்கிலேயர்கள் நம்முடைய இந்தியா விட்டு போயிட்டாங்க. அதனால் இன்றைக்கி நிலை எப்படி இருக்குது? பாரதத்தின் நிலை பட்னி, கலவரங்கள், ஸ்ட்ரைக், எவ்வளோ சண்டை சச்சரவுகள், இதுதான் அதிகமாயிட்டே இருக்குது. கொய்க டர் நஹி ஹே. யாருக்கு எதுக்கு பயப்படுறதில்ல. படை படை ஆஃபீஸர்ஸ் கோபி மார் தேத்தி. பெரிய பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் சரி கொன்னுறாங்க. சுக் கே பஜா துக். ஆகவே சுகத்திற்கு பதிலாக துக்கம்தான் இருக்கு. தோ பேஹத் கா பாத் யஹா ஹே. இங்கே தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை பாபா நமக்கு புரிய வைக்கிறார். பாப் கத்தி பல பல தோ பக்கா நிக்ஷேகரோ மகாத்மா ஹே ஷரி. பாபா முதல் நமக்கு இந்த பாடத்தை உறுதிப்படுத்துகிறார். எந்த பாடம்? நான் ஒரு ஆத்மா, நான் இந்த ஷரீரம் அல்ல. बाप ने हमको अडॉप्ट किया है. பாபா நம்மை தன்னுடைய குழந்தையாக தத்தெடுக்கின்றார். हम अडॉप्टेड बच्चे हैं. நாம் அனைவரும் தத்து குழந்தைகள். तुमको समझा जाते बाप ज्ञान का सागराया है. உங்களுக்கு பாபா புரிய வைக்கின்றார். ஞான கடல் தந்தை வந்திருக்கின்றார். அவர் சிருஷ்டி சக்கர का राज समझाते. கால சக்கரத்தினுடைய ரகசியத்தையும் புரிய வைக்கின்றார். दूसरा कोई समझा ना सके. மற்றவர்கள் யாருமே புரிய வைக்க முடியாது. பாப் कहते தேக சப் தரம் போல் மாமிக்கம் யாத் கரோ. பாபா கூறுகின்றார், தேக சகிதம் அனைத்து தர்மங்களையும் தேக சம்பந்தங்களையும் மறந்து என் ஒருவனையே நினைவு செய்யுங்கள். சத்தோ பிரதான் ஜரூர் பன்னா படை. அவசியம் நீங்கள் சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். एक भी जानते हो पुरानी दुनिया का विनाश तो होना ही है. இதுவும் குழந்தைகளுக்கு தெரியும். பழைய உலகம் என்பது விநாசம் ஆகியே தீரும். நை துனியாமி பௌத் தோடி மிகை. புது உலகத்தில் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. கஹா இத்தனா கரீடு ஆத்மா और கஹா 9 लाख. இத்தனை சப் கா. இன்னைக்கு 700 கோடிக்கு மேலே இருக்கான். ஆனால் சத்தியத்தில் 9 லட்சம் தான். மற்றவங்களாம் என்ன ஆனாங்க? आप तुम्हारी बुद्धि में हम सब आत्मा
ஊப்பர் மீ தே. இப்போ நம்ம புத்தியில் வந்துருச்சு, அனைத்து ஆத்மாக்களும் மேலே பரந்தாமம் என்ற வீட்டில் நம்ம வசிப்போம். ஃபிர் யஹாயே பாட் பச்சான், பின்னர் இங்கு வருகின்றோம் தன்னுடைய பாகத்தை நடிப்பதற்காக. ஆத்மாக்கோ ஆக்டர் கங்கனா, ஆத்மாவை நடிகன் என்று சொல்லப்படுகின்றது. ஆத்மா ஆக்ட் கர்த்திகி ஷரீர் கிஷார், ஆத்மா தன்னுடைய நடிப்பை இந்த உடல் மூலமாக செய்கின்றது. ஆத்மாவுக்கு ஆர்கன்ஸ் தோ சாஹியேனா, ஆத்மாவுக்கும் தன்னுடைய பாகத்தை நடிப்பதற்கு ஆர்கன்ஸ் தேவையாக இருக்குது. ஆத்மா கித்னி சோட்டி 84 लाख ஜனம் நஹி ஹே, ஆத்மா எவ்வளோ நுண்ணியமானது, புள்ளி வடிவமாக இருக்குது. அது இந்த 84 ஜென்மம் எடுப்பதில்லை. ஹரேக் அகர் 84 लाख ஜனம் லே ஃபிர் பார்ட் ரிப்பீட் கைசே ஹோகா, ஒவ்வொருத்தரும் 84 லட்சம் ஜீவம் ராசிகளாக பெறப்படுகின்றோம் அப்படின்னா அவங்க எப்படி அடுத்த பார்ட்டுக்கு ரிப்பீட் ஆக முடியும்? அடுத்த பார்ட்னுடைய கதாவசனங்கள் எப்படி நினைவில் இருக்கும்? 84 ஜனம் தும்கோ யாத் நஹி ரக்தே பூல் ஜாத்தி, 84 ஜென்மமே நம்ம மனசில் எல்லாம் நினைவு இருக்கிறதுல மறந்துடும். अब तुम बच्चों को बाप का याद कर पवित्र ज़रूर बन, இப்போ குழந்தைகள் நீங்கள் பாபாவினுடைய நினைவில் இருக்கணும், அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். இஸ் யோக அக்னி சே விக்ரம் வினாஷ் ஹோகா, இந்த யோக அக்னியின் மூலமாக நாம் செய்த பாவங்கள் வினாசமாயிடும். எக்பி நிக்ஷய் பேகத் கா பாப் சே பேகத் கா வர்ஷம் கல்ப் கல்ப் லேத்தே, இது கூட நமக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியினை நாம் ஒவ்வொரு கல்பமும் பெறுகின்றோம். और फिर स्वर्गवासी बनने के लिए बाप ने कहा மாமிகம் யாத், இப்போ சொர்க்கவாசியாக ஆகுவதற்காக தந்தை கூறுகின்றார், என்னையே சதா நினைவு செய்யுங்கள். क्योंकि मैं पतित पावन, ஏன்னா நான் தான் பத்தித்த பாவனாக இருக்கின்றேன். तुमको बाप को पुकारते ही ना, अब बाप आइए पावन बन, நீங்கள் தான் பாபாவை கூப்பிட்டுட்டே இருந்தீங்க. ஸோ பாபா வந்திருக்கின்றார் நம்மை தூய்மையாக ஆக்க. பாவன் ஹோத்தே தேவதாய், பாவனமாக ஆகக்கூடியவர்கள் தேவதைகள். பத்தீத் ஹோத்தாகி மனுஷ், பத்தீத்தமானவர்கள் என்று மனிதர்களை சொல். பாவன் பன்கர் ஃபிர் சாந்தி தாம் மே ஜானா, பாவனமாக ஆகி பிறகு நாம் சாந்தி தாமம் செல்ல வேண்டும். तुम शांतिधाम जाना चाहते हो या सुखधाम में आना चाहते हो, நீங்கள் சாந்தி தாமத்திற்கு போக விரும்புகின்றீர்களா அல்லது சுகதாமத்திற்கு வர விரும்புகின்றீர்களா? சந்நியாசி तो कहते हैं सुख कांगविष्ट के समान, சந்நியாசிகள் சொல்லிடுறாங்க சுகம் என்பது ஒரு காக்கை எச்சில் சமமானது. அம்கோ சாந்தி ஹி சாய், எங்களுக்கு சாந்தி தான் வேணும். வ சத்தியமே கபி ஆ நஹி சகே, அவங்க ஒரு பொழுதும் சத்தியுகத்திற்கு வர இயலாது. சத்தியமே தான் प्रवृत्ति मार्ग अर्थात देवताएं निर्विकारी थे, पुनर्जन्म लेते लेते पतित बनते. சத்தியுகம் என்றாலே இல்லற மார்க்கம். ஸோ நான் அவங்க இல்லற மார்க்கத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் தேவதைகள் யார்? விகாரிகள். தேவதைகள் யார்? நிர்விகாரிகள். சத்தியத்தில் எல்லாரும் இல்லற தர்மந்தான், பட் ஆனால் தேவதைகள் நிர்விகாரியாக இருந்தாங்க. அவர்களே பிறவி எடுத்து எடுத்து பத்தியத்தமாயிடுறாங்க. அப்பாக்கத்தி நிர்விகாரி பண்ணா, தேவதைகள் எப்படி நிர்விகாரியாக இருந்தா, விகாரியாக கலியுகத்தில் இருந்தாங்க, பட் அவங்கள பாபா ஞான யோகத்தின் மூலமாக நிர்விகாரியாக மாற்றினார். மீண்டும் பிறவி எடுத்து எடுத்து விகாரியாக மாறிட்டோம். இப்போ மீண்டும் பாபா சொல்கிறார் நிர்விகாரியாக மாறுங்கன்னு. स्वर्ग में चलना तो मुझे याद करो तो तुम्हारा पाप कट, சொர்க்கத்துக்கு போகணுன்னா என்னை நினைவு செய்யுங்க, அப்போ தான் உங்களுடைய பாவங்கள் கட்டாகும். புண்ணியாத்மா பஞ்சை, புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள். ஃபிர் சாந்திதாம் சுகதாம், அதுக்கப்புறம் நீங்கள் சாந்திதாமம் சுகதாமத்திற்கு வருவீர்கள். வஹா சாந்த்மேதி சுக்பீதா, அங்கே அமைதியும் இருந்தது சுகமும் இருந்தது. துக்கதாம், இப்பொழுது இருப்பதே துக்கம் நிறைந்த உலகம். फिर बाप आकर सुखधाम की स्थापना करते, அப்புறம் பாபா தான் வந்து இப்போ மீண்டும் சுகம் நிறைந்த உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார்.
துக்கதாம் கா வினாஷ், துக்கம் நிறைந்த உலகம் வினாசம் செய்கிறார். சித்திர பி சாம்னே ஹி போலோ அபி தும் கஹா கடே ஹோ, சித்திரம் கூட எதிரில் காட்டப்பட்டிருக்கு. ஸோ அவங்ககிட்ட கேளுங்க, நீங்கள் இப்பொழுது எங்கு இருக்கின்றீர்கள் அப்படின்னு அந்த கால சக்கரத்தை பார்த்து அவங்கள கேட்க. அபிஹே கலியுகாந்த் வினாஷாம்னே கடா, இப்பொழுது இருப்பது கலியுகத்தின் முடிவு, வினாசம் எதிரில் இருக்கு. பாக்கி ஜாக்கர் தோடா டுக்குடா ரஹிங்கி, இனி இருக்கக்கூடிய காலம் கொஞ்ச காலம்தான். இத்தனை கண்டுத்தோ வஹா ஹோத்தே நஹி, சத்தியத்தில் இத்தனை கண்டங்கள் இருக்காது. ஏ சப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஜார்ஃபி பாப்ஹி பைட் சம்ஜாத், இந்த உலக சரித்திரம் பூகோளம் இவைகளை பாபா தான் உட்காந்து புரிய வைக்கிறார். ஏக் பாட்ஷாலா ஹே, இது பாடசாலை. பகவான் வாஜ்பாய் பாப்கா பரீட்சை தேனா படுத்தா ஹே, பகவானுடைய மகா வாக்கியம் முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அப் கலியுகை ஃபிர் சத்தியுமே ஜானா ஹே, இப்பொழுது கலியுகம், மீண்டும் சத்தியுகத்திற்கு செல்ல வேண்டும். வஹான் தோ சுக்குஹி சுக் ஹோத்தா ஹே, அங்கு சுகமே சுகம்தான் இருக்கும். ஏக்குக்கோ யாத் கர்னா வகை அவ்வெபச்சாரி யாத், ஒருவரைத்தான் நினைவு செய்ய வேண்டும், அதனைத்தான் அவ்வெபச்சார நினைவுன்னு சொல்கிறோம். ஷரீர்கோ பூல் ஜானா, தேகத்தை மறந்துவிட வேண்டும். சாந்திதாம் சே ஆயே ஃபிர் சாந்திதாம் மே ஜானா, சாந்தி தாமத்திலிருந்து வந்தோம், திரும்பி சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். வஹா பதி கொய் ஜா ந சகே, அங்கு பதீதமானவர்கள் யாரும் செல்ல முடியாது. பாப் கோ யாத் கர்த்தே கர்த்தே பாவன் பன் முக்திதாம் மே சலே ஜாய், பாபாவை நினைவு செய்து செய்து தூய்மையாக மாறும் பொழுது நம்ம என்ன ஆயிடுறோம், முக்தி தாமத்திற்கு ஃபஸ்ட்டு போயிடுவோம். அப்புறம் தூய்மையான உலகம் சொர்க்கத்துக்கு வருவோம். அச்சிரீதி பைட் சம்ஜானா, இது நல்ல விதமாக நாம் பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும். ஆகிய இத்தனை சப் சித்திரத்தோடு ஹீத்தே, முன்னாடி இத்தனை சித்திரங்கள் எதுவும் கிடையாது. பிகர் சித்திர பி நட்சல்மே சம்ஜாய ஜாத்தா தா, எந்த சித்திரங்கள் இல்லாமையே சுருக்கமாகவும் புரிய வைக்க முடியும். இஸ் பாடசாலைமே மனுஷிய தேவதா பன் ஜன, இந்த பாடசாலையில் மனிதர்களிலிருந்து நாம் தேவதையாக ஆகின்றோம். ஏக் நய் துனியா கி நாலேஜ், இது புதிய உலகத்தின் ஞானம். வக் பாக்கி தேங்கன்னா அது தந்தை தான் கொடுக்கின்றார் அல்லவா. து பாப் திருஷ்டி ரக்தி பச்சோம் பர், பாபா குழந்தைகள் மேலே பார்வை வைக்கிறார். ஹம் ஆத்மா கோ படாத்தே தும் சமஸ்தே பேஹத் கா பாப் ஹம்கோ சம்ஜாத்தே, ஆத்மாக்களுக்கு எல்லையற்ற தந்தை சொல்லித்தரார். இப்போ நம்ம புரிஞ்சிட்டோம், ஷிவ் பாபா தான் எல்லாருக்கும் பாட கற்பிக்கின்றார். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கற்பிக்கிறார், அவர் தான் ஷிவ் பாபா. சிறு பேஹத் கா பாபா கனிசு மூஞ்சாய், எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைன்னு சொன்னீங்கன்னா குழப்பாயிடுவான். கியூங்கி பாபாயே பௌத்தோகி, ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் தன்னை பாபான்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் குறிப்பிட்டு நம்ம ஷிவ் பாபான்னு சொல்லணும். முனிசிபாலிட்டி மேயர் கோபி கர்த்தேஹி பாபா, முனிசிபாலிட்டி மேயர் அவரை கூட என்னன்னு சொல்லுவாங்க, நகர தந்தைன்னு சொல்லுவாங்க. பாப் கத்தி இஸ்மே மை ஆத்தா ஹூம் தும் மேரா நாம் ஷிவ் ஹி, ஆனால் பாபா சொல்ல நான் இவருடைய சரீரத்தில் வர்றேன், அதனால் என்னுடைய பேர் சிவன். மை ஸ்ரத் துவரா தும்கோ நாலே தேத், இந்த ரதத்தின் மூலமாக நான் உங்களுக்கு ஞானத்தை தருகிறேன். இன்கோ அடாப்ட் கியா, இவரை நான் தத்தெடுக்கின்றேன். இன்கா நாம் ரக்கா பிரஜாபிதா பிரம்மா, இவருடைய பெயர்தான் பிரஜாபிதா பிரம்மா. இன்கோபி மெரேசே வர்ஷா மில்தா, இவருக்கும் என்னிடமிருந்து தான் ஆஸ்தி கிடைக்கின்றது. நல்லது. மீட்டே மீட்டே சிக்கிலத்தை பச்சோம் பிரதி மாத் பிதா बाप दादा का यह प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. धारणेकुंडाना मुख्य सारम. अब पुरानी दुनिया से नई दुनिया में जंप देने का समय.
இப்பொழுது பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு ஜம்ப் பண்ணக்கூடிய நேரம். இஸ்லிஸ் புராணி துனியா சே பேகத் கா சந்நியாஸ் கர். ஆகவே இந்த பழைய உலகத்திலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம் பண்ணும். இசி புத்தி சே பூல் ஜானா. இதனை, அதாவது இந்த கலியுகத்தை, பழைய உலகத்தை புத்தியின் மூலமாக மறந்து விடுங்கள். பढ़ाई पर पूरा अटेंशन देना है. படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும். ஸ்கூல் மே ஆங்க் பந்த் கர் பைட்னா ஏ காய்தா நஹி. பள்ளியில் கண்களை மூடிக்கொண்டு அமரக்கூடாது. இது ஒரு விதிமுறை. தியான் ரகே படாய் சமய புத்தி இது உதர் ந பட்கே. நாமளும் கவனம் கொடுக்கணும். இந்த கல்வி கற்கும் பொழுது புத்தி அங்கும் இங்கும் அலைப்பாயக்கூடாது. உபாசி நாய் கொட்டாவி வரக்கூடாது. ஜோ சுந்தே சாயே வக்தாரணம். எதை நாம் கேட்கின்றோமோ அது உடனே தாரண செய்யும். अच्छा वरदानम. रूहानी नशा द्वारा पुरानी दुनिया को बोलने वाला स्वराज्य सो विश्वराज्य अधिकारी भव. ஆன்மீக போதையின் மூலமாக பழைய உலகத்தை மறந்து சுயராஜ்யத்தின் மூலமாக विश्वराज्य अधिकारियाக ஆகுக. संगम पर जो बाप के वर्षे के अधिकारी है वही स्वराज्य और विश्वराज्य अधिकारी बनते. சங்கம யுகத்தில் யார் பாபாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரியோ அவங்க தான் சுராஜ்யம் மற்றும் விஸ்வராஜ்ய அதிகாரியாக ஆகிறார்கள். ஆஜ் ஸ்வராஜ்யை கல் விஸ்வராஜ்ய. இன்று சுயராஜ்யத்தின் அதிகாரி, நாளைக்கு விஸ்வராஜ்ய அதிகாரி. ஆஜ் கல் கி பாத். இன்று மற்றும் நாளை என்ற விஷயம். ஐசே அதிகாரி ஆத்மா ரூஹானி நஷாமீர். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி ஆத்மா ஆன்மீக பெருமையிலே இருப்பான். और नशा पुरानी दुनिया सहज बुला देती है. இந்த ஆன்மீக போதை எளிதாக பழைய உலகத்தை மறக்க வைத்து விடுகின்றது. அதிகார் கபி கோய் வஸ்து व्यक्ति संस्कार अधीन नहीं. அதிகாரி ஒரு பொழுதும் எந்த விதமான வஸ்து மனிதன் संस्कारத்துக்கு வசமாம். उनके हद की बातें छोड़ना नहीं पड़ता, स्वतः ही छूट जा. அவர்களுக்கு எந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் விட வேண்டும் என்ற அவசியமில்லை, தானாகவே விடுபட்டுவிடும். ஸ்லோகன். हर सेकंड हर श्वास हर गजना को सफल करने वाला सफलता मूर्ति. ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் வெற்றிகரமாக ஆக்கக்கூடியவர்கள்தான் வெற்றி மூர்த்தியாக ஆகிறார்கள். வெற்றி நட்சத்திரமாக மாறும். அவ்வக்த இசாரா இந்த மாதத்தோடது இச்சா மாத்திரம் அவித்யா. இச்சை என்றாலே என்னவென்று அறியாத நிலை. குழந்தைகள், கள்ளம் கபடமற்றவர்கள் சொல்கிறோம், தூய்மையானவர்கள் சொல்கிறோம், மகானாத்மான்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்ககிட்ட எந்த விதமான இச்சையே இருக்காது, ஆசைகளே இருக்காது. इच्छा मात्रम अविद्या स्टेज वस्तिथि तब रखती जब स्वयं युक्त संपन्न नॉलेजफुल सदा सक्सेसफुल अतः सफलता मूर्ति होती है. इच्छा मात्रम अविद्या என்ற நிலை எப்போ இருக்கும்? நீங்கள் அதுக்காக என்ன பண்ணணும்? ஸ்வயம் யுக்தி யுக்தா நட. தந்திரம்னு சொல்லுவாள். அந்த தந்திரத்திலேயும் தந்திரமாக நம்ம நடக்கணும். நாலேஜ்ஃபுல் ஞானம் நிறைந்தவர்களாக, மேலும் சக்சஸ்ஃபுல் வெற்றியாளர்களாக, வெற்றி மூர்த்தியாக இருப்பார்கள். जो स्वयं सफलता मूर्ति नहीं होगा वह अनेक आत्मों को संकल्प को भी सफल नहीं कर सकते. யார் வெற்றி மூர்த்தியாக இல்லையோ அவங்க அநேக ஆத்மாக்களுடைய எண்ணத்தை கூட வெற்றிகரமாக ஆக்க முடியாது. जो संपन्न नहीं उसको इच्छा जरूर होगा. யார் முழுமை தன்மை, நிறைந்த தன்மை அடையவில்லையோ அவங்களுக்குள்ள நிச்சயமாக ஏதாவது ஒரு ஆசை இருக்கும். பழமொழி இருக்குல்ல, நிறை குடம் தழும்பாது. ஸோ நம்முடைய புத்தி நிறைஞ்சிருச்சு அப்படின்னா வேறு எவ்விதமான தடுமாற்றம், அசைவுகள், ஆசைகள் இருக்காது. संपन्न होने के बाद इच्छा मात्र अविद्या स्टेज आती.
நாம் எப்போ சம்பன்னமாக ஆகிவிடுகின்றோமோ அடுத்தது என்ன நிலை? இச்சா மாத்திரம் அவித்யா என்ற நிலை. வித்யானா கல்வி, அவித்யானா அதை பற்றி கல்வி. ஆசைன்னா என்னங்கிறதே அவங்களுக்கு தெரியாதவர்களாக ஆயிடுவாங்க. எப்போ நம்ம சம்பன்னமாகிறோம், நாலேஜ்ஃபுல்லாகிறோம், யுக்தியாக நடக்கிறோம், அப்போ நம்ம இச்சா மாத்திரம் அவித்யா என்ற நிலை அடைய முடியும். ஸோ யுக்திவான் பாபா நமக்கு யுக்திகள் நிறைய சொல்லித்தராரு. அந்த யுக்திகளை கையாளும் போது இச்சைகளை நாம் நீக்க முடியும். அனைவருடைய மன ஆசைகளை நாம் அப்போ தான் பூர்த்தி பண்ண முடியும். நமக்குள்ளேயே இன்னும் இச்சைகள் இருந்தது, நமக்கே இன்னும் இது வேணும் அது வேணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா பிறருடைய உள்ளத்தின் ஆசைகளை நாம் பூர்த்தி செய்ய முடியாது. யார் எல்லாருடைய மனதின் ஆசைகளை பூர்த்தி செய்கிறாங்களோ அவங்க தான் பாபா அவங்கள இஷ்ட தேவதைன்னு சொல்கிறார். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் பிரியமான தேவதையாக மாறிடுவாங்க. ஸோ நம்ம தேவதா நிலை அடையணும்னா நமக்கென்று எந்த விதமான சுயநலம் நிறைந்த ஆசைகள் விருப்பங்கள் இருக்கக்கூடாது. ஆக இன்னைக்கு பாபா நல்ல கூர்மையான புத்தி உள்ளவர்கள் அடையாளம் என்னன்னு கேட்டார். யார் கூர்மையான புத்தி உள்ளவர்கள்? யார் ஞானத்தை நன்றாக கவனமாக கேட்டு புத்தியில் உடனே தாரணை செய்து மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆர்வம் இருக்கும், அவங்க தான் கூர்மையான புத்தி. அவங்களால மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கவே முடியாது. தான் கேட்டதை மற்ற எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிற அந்த சொல்லக்கூடிய ஆர்வம் இருக்கும். யாருக்கு என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும் அது அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க எப்போவுமே ஞான சிந்தனையிலே இருப்பாங்க. பாபா அடிக்கடி சுப சிந்தன்னு சொல்கிறார். சுப சிந்தனை என்ன? ஞான சிந்தனை. பாபா இன்னைக்கு என்ன ஞானன்னு சொன்னார், அதை பற்றி அடிக்கடி நாம் சிந்திக்கணும். எது மனசில் இருக்கோ அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வாயில் வந்துடும். நீங்கள் ஞானம் சிந்திச்சிங்கன்னா தானாகவே வாயில் ஞானம் வந்துடும். எனக்கு ஞானம் சொல்ல தெரியாது, ரொம்ப கஷ்டம், இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பாபாவுடைய ஞானம் ரொம்ப எளிமையான ஞானம். இந்த எளிமையான ஞானம் நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னா நாம் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கல, நம்ம கவனமாக கேட்கல, நம்முடைய புத்தியில் பதிய வைக்கல. தோசைக்கல்ல மாதிரி நம்ம புத்தி இருக்கக்கூடாது. புத்தி சூடாக இருந்ததுன்னா ஞானம் எவாப்ரேட் ஆகிடும். புத்தியில் ஓட்டை இருந்தாலும் கேட்குறது பூரா கீழே லீக்கேஜ் ஆகிடும். அதனால் புத்தி சுத்தமாக வச்சுக்கணும். கற்பூர புத்தி, ஸ்ரேஷ்ட புத்தி, சத்தோ பிரதான புத்தி, திவ்ய புத்தியாக இருக்கணும். அப்போ தான் ஞானம் அப்படியே கிரகிச்சுக்குவோம். பாபா ஒரு வானிலை பிளாட்டிங் பேப்பர் மாதிரி இருக்கணுங்கிறார். பிளாட்டிங் பேப்பரில் மை வச்சோன்னே அது உறிஞ்சிரு மாதிரி புத்தியில் அவ்வளோ ஞானத்தை தாரணை பண்ணாதான் நம்ம பலருக்கும் சேவை செய்ய முடியும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. तेरी याद का दीप जले मन में, एक ज्योत जगे इस जीवन में. तेरी याद का दीप जले मन में, एक ज्योत जगे इस जीवन में. रहता है कमल जैसे जल में, रहता है कमल जैसे जल में. मैं मुक्त हूँ तन के बंधन में. तेरी याद का दीप जले मन. सचमुच वो घड़ी बड़ी अद्भुत, तेरे ध्यान में जब खो जाता हूँ.
सचमुच वो घड़ी बड़ी अद्भुत, तेरे ध्यान में जब खो जाता हूँ। अंबर के पार बसा है तू, अंबर के पार बसा है तू, पर अपने पास ही पाता हूँ। देखूं मैं तुझको चिंतन में, तेरी याद का दीप जले मन में। एक ज्योत जगे इस जीवन में, तेरी याद का दीप जले मन में। तेरे अमर मिलन का गीत मधुर, मेरा रोम रोम नित गाता है। तेरे अमर मिलन का गीत मधुर, मेरा रोम रोम नित गाता है। अंतर का ये आनंद किसी से कभी कहा नहीं जाता है। अनुभव करता हर धड़कन में, तेरी याद का दीप जले मन में। एक ज्योत जगे इस जीवन में, रहता है कमल जैसे जल में, रहता है कमल जैसे जल में। मैं मुक्त हूँ तन के बंधन में, तेरी याद का दीप जले मन